ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஒவ்வொரு வீட்டிலும் நம் வாக்கு என்கிற முழக்கத்தோடு SDP கட்சியினுடைய மகளிர் அணி மதுரையிலே ஒருங்கிணைத்திருக்கிற இந்த மாபெரும் மகளிர் அணி நிர்வாகிகளுடைய மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய மதுரை மாவட்ட பாசத்திற்குரிய ஊடக நண்பர்களை, சகோதரர்களை இந்த மாநாட்டிற்கு வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு எழுச்சியோடு ஒரு 150 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிர்வாகிகளை SDP கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி சகோதரி பாத்திமா கனி அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த மாநாடு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களாவது வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய வாக்கு என்கிற முழக்கத்தை இந்த மாநாட்டில முன்வைத்திருக்கிறார்கள். SDP கட்சி களத்தை தயார் செய்வோம், 2026 வெல்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அந்த இலக்கிற்கு உதவி செய்கிற வகையில கட்சியினுடைய மகளிர் அணி இந்த மாபெரும் மாநாட்டை கூட்டியிருக்கிறது. எனவே வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் SDP முதலாக தமிழகத்திலிருந்து எங்களது சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும் என்கிற கணக்கை நாங்கள் துவங்கவிருக்கிறோம். அதற்கு 100% பெண்களாகிய கட்சியினுடைய மகளிரினுடைய ஒத்துழைப்பை கேட்கிற, வெற்றி பெற வைப்பதே எங்களது இலக்கு என்று சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலமாக கீழ்கண்ட தீர்மானங்களை எங்களது மகளிர் அணி இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக சமீபத்திலே பாட்னாவில நிதிஷ்குமார் அரசு அங்கே ஒரு பெண் மருத்துவர், ஒரு முஸ்லீம் பெண் மருத்துவர் தன்னுடைய பணியிடத்திற்காக வேண்டி அதற்கான அந்த சான்றிதழ்களை பெறுகிற சமயத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே அந்த பெண்ணினுடைய அந்த ஹிஜாபை விலக்கி அந்த பெண்ணை மட்டுமல்லாது இந்த சமூகத்தையே கொச்சைப்படுத்தி இருக்கிற இந்த செயலை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. எனவே இதுபோன்று பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகரித்து வருகிற வன்முறைகளை, அதுபோல இது போன்ற நெருக்கடிகளிலிருந்து இந்த பெண் சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த மகளிர் அணி மாநாடு அதற்காக வேண்டி அறைகூவல் விடுக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற SIR-இல 97 லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல பெரும்பான்மையானது பெண்கள், மகளிர் இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு வன்மையான கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே SDP தொடர்ந்து சொன்னது போல முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஒரு 7 கோடி வாக்காளர்களை ஒரு மாசம் 2 மாச காலத்துல நாங்கள் அதனை சிறப்பாக நாங்கள் ஒரு சீராய்வு செய்ய போகிறோம் என்று சொல்லுவது ஒரு பொழுதும் நடக்காது என்று சொன்னோம். இன்றைக்கு 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாக பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து கிடைக்கிற தகவல்கள் மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. எனவே தமிழக அரசு தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து ஒரு சுயாதீன குழுவை அமைத்து மீண்டும் இந்த நீக்கத்தை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். SIR-ஐ முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மீண்டும் SDP இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் கோருகிறோம். தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் என்கிற இந்த சட்டத்தை 2025 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிற தருணத்தில், நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில், சமூக நீதி பேசுகிற தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. எனவே தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் சட்டத்தை உடனடியாக தீவிரமாக நடைமுறைப்படுத்த SDP-யினுடைய இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அதுபோல இந்தியாவினுடைய பீகார், அதுபோல கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே செயல்படுத்தப்படுகிற தனியார் மற்றும் அரசு துறைகளிலே பணி செய்கிற பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாயை கவனத்தில் கொண்டு வருடத்திலே 12 நாட்கள், மாதம் ஒரு நாள் என்கிற வீதத்தில் 12 நாட்கள் அவர்களுக்கு ஊதியத்தோடு விடுமுறை வழங்கப்படுகிறது. எனவே அதுபோல ஊதியத்தோடு விடுமுறை வழங்குகிற அவர்களுடைய உடல் ரீதியிலான பிரச்சனையை கருத்தில் கொண்டு இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசும் உடனடியாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் இருக்கிற கீழடியினுடைய நம்முடைய வரலாற்றை இன்றைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற தொல்லியல் ஆய்வாளர் மிக தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டை
புறக்கணிக்கிற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிய அரசு இந்த அறிக்கையை திரும்ப பெற நிர்பந்திப்பதை வன்மையாக இந்த மாநாடு கண்டிக்கிறது. உடனடியாக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல உன்னாவ், உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவில் ஒரு கற்பழிப்புல ஈடுபட்ட செங்கார் இன்றைக்கு அவர் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இது பெண்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே திட்டமிட்டு நடைபெறுகிற இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளில சிக்க வைக்கப்படுகிற அல்லது தண்டனை பெறுகிறவர்களை விடுதலை செய்வது என்பது, அவர்களுக்கு பிணை வழங்குவது என்பது பெண் சமூகத்துடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய குந்தகத்தை ஏற்படுத்திவிடும் என்பதாக கவலையோடு இந்த மாநாடு கருதுகிறது. எனவே இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகிற குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்று தந்திட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக எஸ்டிபி கட்சியுடைய மகளிர் அணி கேட்டுக்கொள்கிறது. அதான் நான் ஏற்கனவே பல கூட்டங்களிலே சொல்லிட்டோம். எஸ்டிபி இப்பொழுது எங்களது பூத் கட்டமைப்பை வலுப்படுத்துகிறோம். அதுபோல எங்களுடைய துணை அமைப்பான மகளிர் அணியை இப்பொழுது நாங்கள் வலுப்படுத்துகிறோம். வரக்கூடிய ஜனவரி மாதம் 11ஆம் தேதி எங்களுடைய ஐடி விங்கினுடைய மாநாட்டை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஏறத்தாழ 30,000 பூத்துகளுக்கு இலக்கு வைத்து எஸ்டிபி இப்பொழுது எங்களது பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதனை கருத்தில் கொண்டு ஒரு தேர்தலுக்கு வேண்டி எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகத்தை இப்பொழுது வலுப்படுத்துகிறோம். தேர்தல் சம்பந்தமான முடிவினை ஜனவரி மாதம் கூடுகிற எங்களது பொதுக்குழு, எங்களது தேசிய தலைவர்கள் முன்னிலையில சிறப்பான தீர்மானத்தை முன்னெடுப்போம். அந்த தீர்மானம் யாரோடு எஸ்டிபி இருக்கிறதோ அது அந்த கூட்டணி வெற்றி பெறும். அதுபோல நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் மூலமாக எஸ்டிபியினுடைய உறுப்பினர்கள் இந்தியாவில் முதல் முறையாக சட்டமன்றத்தில கட்சியில அவர்கள் நுழைவார்கள் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கோம். விஜய் ஒருவேளை அழைத்தால் எஸ்டிபிஐ விஜயோட போட்டியிட எதுவாக இருந்தாலுமே எல்லாவற்றையும் உள்வாங்குகிறோம். எங்களை பொறுத்தவரை அந்த பொதுக்குழு தான் அதற்கான அதிகாரம். இதுவரைக்கும் நாங்கள் எல்லா தேர்தலையும் பொதுக்குழுல தான் முடிவெடுக்கிறோம். அந்த வகையில பொதுக்குழுல ஒரு நல்ல முடிவை இது போன்ற எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு எஸ்டிபி முடிவெடுக்கும். திமுக விஜய் தீய சக்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீய சக்தி என்றால் இந்தியாவிலே பாஜக தான் தீய சக்தி. பீகார் போல தமிழ்நாட்டிலையும் வெற்றி ஒரு பொழுது நடக்காது. அப்படி தலைகீழ நின்று அவர்கள் தண்ணி குடித்தாலும் கூட தமிழ்நாட்டில் தாமரை மலராது. அப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வராது. தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி தமிழர்களும் அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். இங்கே அந்த சமூக நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு சிந்தனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே ஒரு பொழுதும் அந்த மாற்றம் பீகாரோ குஜராத்தோ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் அதை நிரூபிக்கும். சீட்டு கேட்பதல்ல. எஸ்டிபியை பொறுத்தவரை எல்லா பிரதிநிதித்துவத்தையும் நாங்கள் பெண்களுக்கு மகளிருக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 6 இடத்தில் போட்டியிட்டோம். ஒரு இடத்தில் எங்களது சகோதரியை அங்கே நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அது மாதிரி பெண்களுக்கு மட்டுமல்லாது எங்களுடைய மொத்த கட்சியினுடைய கட்டமைப்பிற்கும் முழுமையான பிரதிநிதித்துவம் அளிக்கிற வகையில் எங்களது தேர்தல் நிலைப்பாடு ஆகும். அதான் எதுவாக இருந்தாலும் எங்க பொதுக்குழு தான் அதை தீர்மானம் செய்யும். இருந்தோம் அதான் கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கே நாங்கள் அதை எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். அதான் வரவிருக்கிற இந்த பொதுக்குழுல தான் அது இறுதியாக முடிவு செய்ய முடியும். எனவே அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்த உடனே முதல்ல எங்களுக்கு நாங்க மதுரை ஊடக நண்பர்களுக்கு முதலில் நாங்கள் சொல்லி விடுகிறோம். ஆமா, தேர்தல் அறிவிக்கிற அந்த சமயத்தில் தானே, அதாவது தேர்தலுடைய முடிவெடுப்பதற்காக நடத்தப்படுகிற பொதுக்குழு, எங்களுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக. எனவே அந்த 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 சூழல்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு அலசி ஆராய்ந்து தமிழ்நாட்டிற்கு அதுபோல கட்சிக்கு நன்மை பயக்கிற விதத்திலான முடிவை நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த திருப்பரங்குன்றம் என்பது ஆண்டாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த பாரம்பரிய வழக்கங்கள் அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் ஒரு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இந்த விஷயத்துல, கடந்த தீபத்தினுடைய விஷயத்துல தமிழக அரசுடைய நடவடிக்கை பாராட்டத்தக்க நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த திருப்பரங்குன்றம் ஊர்ல போய் கேட்டா நாங்கெல்லாம் மாமா மச்சனா இருக்கிறோம், நீங்களாம் யார் என்று கேட்கிறார்கள். எனவே மதுரையில அவர்களுடைய செயல்பாடுகள் இங்கே எடுபடவில்லை என்ற காரணத்தினால்தான் ஆளுநர் வழியாக வந்தவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தின் வழியாக முயற்சி செய்கிறார்.
எனவே எப்படி வந்தாலும் மதுரை மண் என்பது மத நல்லிணக்க மண். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது. எனவே அதுல யார் சட்டம் ஒழுங்கை அதை கெடுக்கிற வகையில் நடந்தாலும் அதை கடுமையான முறையில தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை கோயிலா இருந்தது அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கு. அப்படி பேசுறவங்களை முதல்ல அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டியிருக்கு. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாத பிரச்சனை மக்கள்கிட்ட போய் இதை நாங்கள் செய்தோம் என்று சொல்லி மக்கள்கிட்ட போய் அவள் தன்னுடைய அரசியலை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், அதற்கு இயலாதவர்கள் இது மாதிரி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார். எனவே அது ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எடுபட்டது இல்லை. எடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பொழுது நடக்காது. திருப்பரங்குன்றத்துல நடைபெற்ற அரசியல் யாருக்கு பேக் ஃபயரா இருக்குன்னு அது யார் இதை மத அடிப்படையிலே அணுகிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இது பேக் ஃபயர். அது ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல மதத்தை சொல்லிலாம் எந்த அரசியலும் இங்க செய்ய முடியாது. அது இதுவரைக்கும் எடுபட்டதாக வரலாறு இல்லை. இருந்தா பாஜக நாங்கள் குஜராத்திலே அப்படி இருந்தோம், ஊபியில இருந்தோம் என்று சொன்னால் இங்க எடுபட்டு இருக்க வேண்டுமே. இங்கே மத நல்லிணக்கத்தை, இங்கே இருக்கிற இந்த சமூக நீதி சூழலை உள்வாங்கி கொண்டு பேசுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் இடம் தருவார்கள். அந்த வகையில இது யார் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார்களோ எல்லோருக்கும் இது செட்பேக். சரி இல்ல அதான், அதாவது இது இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறி இருக்கு. எல்லாரையும் பாஜக பீட்டிம். நான் அண்ணனை பத்தி மட்டும் சொல்லல, பொதுவா யாராக இருந்தாலும் அது மாதிரி சொல்வது என்பது தவறானது. என்ன அதுல உண்மையான வெளிப்பாடுகள் இருக்கிறதோ, அந்த அரசியல் இருக்கிறதோ, அதை வைத்துத்தான் ஒரு விஷயத்தை கணிக்க முடியும். எனவே தேர்தல் வருகிறது, பலவிதமான கருத்துக்கள் வரும். வரட்டும், தேர்தலில் நல்லதே நடக்கும் நினைப்போம். நல்லதே நடக்கும். நம்முடைய கைகளில் தான் எல்லாம் இருக்கிறது. கடவுள் உதவி கொண்டு உண்மையான மக்களுக்காக செயல்படுபவர்கள் யார் என்பதை மக்கள் ரொம்ப விரைவில் அறிந்து கொள்வார். நாங்கள் அரசியல் சூழலை உணர்ந்து கொண்டிருக்கோம். வேற ஒன்று இப்போதைக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போதைய சூழல்ல இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அது தேர்தல் அறிவிக்கிற காலம், அதுலதான் அதை பற்றி தான் சொல்ல முடியும். அது எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு ஒரு முடிவை நாங்க ஜனவரி இறுதியில் நிச்சயமா. அதாவது இது எதுவுமே இப்ப நடக்கல. இப்ப நான் சொல்ல, இப்ப எங்களுடைய போக்கஸும் கட்சியை வலுப்படுத்துவதில் மட்டும்தான் இருக்கிறோம். இருந்தா அதை முதல்ல கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லிட போறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துகிற இந்த ஒரே இலக்கு ஜனவரி மாத இறுதியில எங்கள் பொதுக்குழுவில் அதற்கான நல்ல முடிவை நிச்சயமா எடுக்கும். அது மொத்தமாவே நமக்கு மக்கள் நல்ல முன்னேறித்தானே, வேற என்ன பேசணும். மக்களுடைய வாழ்நிலை அதை உயர்த்துகின்ற வகையிலான தேர்தல் பிரச்சாரத்தை தான் அமைப்போம் வெளியே. அதே போல அதற்கு தோதுவாக அதற்கான அந்த பிரச்சார களத்துல எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் மக்களிடத்தில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். 8 தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் இது ஒன்று புது தேர்தல் இல்லை. அது எல்லா அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு நல்ல முறையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும். நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி, 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 மகிழ்ச்சி.